வணக்கம் நண்பர்களே. தேர்தல் கணக்கு என்று ஒரு பாட்டன் எடுத்துக்கிட்டு தேர்தல் வெற்றி தோல்விகளுக்காக அல்லது தேர்தல் லாப கணக்குகளுக்காக மட்டுமே என்னை பயன்படுத்துகிறார்கள் என்பது எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. நான் இதற்கு முன்னால் 5 துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்தேன். இப்போது 7 துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக இருக்கிறேன் என்று மனம் வெதும்பி தன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் தனக்கு மிக பரிச்சயமான சீனியர் தலைவர்களிடம் சொல்லியிருக்கிறார் கனிமொழி என்ற ஒரு தகவல் அந்த வட்டாரத்தில், திமுக வட்டாரத்தில் இருந்து தெரிகிறது. உண்மையிலேயே அப்படி இருக்கிறதா? இதை சொல்வதற்கு முன்னால், இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. கனிமொழி அவர்கள் நேரடியாக நம் சேனலில் வந்து பேட்டி கொடுக்கல. ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் அவர் புலம்பியதாக தகவல் வருகிறது, உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். உண்மையிலேயே இதுவரைக்கும் கனிமொழி சொல்கிறாங்க சொல்லலை அதெல்லாம் விட்டுருங்க. இதுவரைக்கும் கட்சியினுடைய லாப நோக்கத்திற்காக மட்டும்தான், அதாவது தேர்தல் கணக்கு லாப நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த கனிமொழி பயன்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு கடந்த கால உண்மையாக இருக்கிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கனிமொழி வந்து ஒரு யோகி மாதிரி தான் செயல்படுவாங்க. எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரியாது, நான் அவங்கள பார்த்து சந்தித்ததில்லை, பரிச்சயம் இல்லை. ஆனால் யோகி ஒரு என்ன சொல்கிறது, ஞானி லெவலில் தான் இருப்பாங்க. எதுக்குமே பெருசாக சலனப்பட மாட்டாங்க. தன்னுடைய கட்சிக்காக வாய்க்கு வந்ததை பேசுகிறது அல்லது எதிர்கட்சியை தாறுமாறாக திட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கனிமொழி செஞ்சதாக நான் அறிந்த வரையில் இல்லை. அப்படிப்பட்டவரை தன்னுடைய மகன் உதயநிதி அடுத்து தலைமையிடத்திற்கு வர வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும், மாநில அரசியலில் ஒரு முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டார். முழுசாக தூக்கி எறிஞ்சது அண்ணன் அழகிரி மதுரையில். அவர் மீது விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் கட்சிக்காக, திமுக என்று பார்க்கும் பொழுது அவர் கட்சிக்காக தன்னை இழந்தவர் யார்? அழகிரி. அதுபோல்தான் கனிமொழியும் தனது தந்தைக்காக, தந்தை வளர்த்த கட்சியை காப்பாற்றுவதற்காக அவர் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவருடைய பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். எனக்கு திமுக மீது விமர்சனங்கள் உண்டு, திமுகவிலும் சிலர் மீது எனக்கு நல்ல மதிப்பீடுகள் உண்டு. அதில் ஒருவர் கனிமொழி. அவரையும் துணை பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு மற்றவங்களையும் போட்டு இப்போ அவருக்கு தென்பகுதியில் ஏதோ தேர்தல் அந்த வேட்பாளர்கள் தேர்வு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா சொல்கிறோம். எல்லாமே கனிமொழி மனம் நொந்து இருக்கிறார். இது திமுகவிற்கு நல்லதல்ல. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.